இந்தியாவில் திருமணம் தாண்டிய உறவுகளில் இருப்பவரின் எண்ணிக்கை புயல் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் திருமண பந்தம் மிகவும் புனிதமானதாகவும் ஒழுக்கமானதாகவும் கருதப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகள் இந்த நம்பிக்கையை முற்றிலும் சிதைப்பதாக உள்ளது. திருமணம் மீறிய உறவுகளுக்கான ஒரு டேட்டிங் தளமான கிளீடன் இந்தியாவில் 4 மில்லியன் பயனர்கள் என்ற எண்ணிக்கையை கடந்துள்ளது. ரகசியமான உறவுகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேவைக்கு இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகும். கிளீடன் ஆப்பில் சமீபத்திய தரவுகளின்படி அதன் பயனர்களில் சுமார் 65% பேர் ஆண்களாகவும் மீதி உள்ள 35% பேர் பெண்களாகவும் உள்ளனர். ஆண்களின் எண்ணிக்கை இந்த தளத்தில் அதிகமாக இருந்தாலும் தற்போது பெண்கள் இணைவது கணிசமாக அதிகரித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த ஆப்பில் இணையும் பெண்களின் எண்ணிக்கை 148% உயர்ந்துள்ளது. இதில் அதிகமான பெண்கள் தங்கள் உறவு முறைகள் குறித்த முடிவுகளை சுதந்திரமாக எடுப்பதில் அதிக சுதந்திரத்தை உணர்கிறார்கள் என்பதை காட்டுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நகர வாரியான தரவுகளை பார்க்கும் பொழுது பெங்களூரு சுமார் 18% பயனர்களுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் சுமார் 17%துடன் ஹைதராபாத் உள்ளது. இந்தியாவின் தேசிய தலைநகரான டெல்லி சுமார் 11% பயனாளர்களும், அதே வேளையில் மும்பை 9% பயனாளர்களும், சுமார் 7% பயனாளியுடன் புனேவும் இதில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது. மேலும் லக்னோ, சண்டிகர், சூரத், கோயம்புத்தூர், புவனேஸ்வர் மற்றும் ராய்ப்பூர் போன்ற 2ஆம் நிலை நகரங்களிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப்படுவதாக சமீபத்திய ஆய்வு தெரிவித்துள்ளது. இந்த தளத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன்களும் சில தெளிவான போக்குகளை பின்பற்றுகின்றன. ஆய்வின்படி பெரும்பாலான ஆண்கள் 25 முதல் 30 வயதுக்குட்பட்ட பெண்களை தேடுகின்றனர். அதே சமயம் பெண்கள் 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட ஆண்களை விரும்புகிறார்கள். பல பெண்கள் மருத்துவர்கள், ஐடி மற்றும் ஆடிட்டர் போன்ற வசதியான ஆண்களை விரும்புவதாக தெரிகிறது. இந்த திருமணம் மீறிய உறவில் கூட பொருளாதாரத்தில் வசதியான ஆண்களை விரும்புவது ஆச்சரியமளிக்கிறது. 2025 கிளீடன் சார்பாக IPSOS ஒரு சர்வே நடத்தியது. இந்தியாவில் பெரிய நகரங்கள் மற்றும் 2ஆம் தர நகரங்களில் இருந்து ஜென் எக்ஸ் மற்றும் ஜென் இசட் உட்பட 1510 பேர் கலந்து கொண்டார்கள். அதில் சுமார் 33% பேர் குடும்பத்துக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கும் டைம் கிடைக்காததால் திருமணத்தை மீறிய உறவுகளில் ஈடுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். சரி, ஆண் பெண் இருவரில் யார் அதிகம் துரோகம் செய்கிறார்கள் என்று பார்ப்போம். இந்த ஆய்வில் ஆண்களும் பெண்களும் திருமணம் மீறிய உறவுகளில் கிட்டத்தட்ட சமமாக ஈடுபடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 43% ஆண்களும் 42% பெண்களும் உணர்வு ரீதியான அல்லது உடல் ரீதியான துரோகத்தை அனுபவித்ததாக கூறியுள்ளனர். இந்த மாற்றத்திற்கு சமூக ஊடகங்கள் ஒரு முக்கிய பங்காற்றின. இந்த ஆய்வுல கலந்து கொண்ட 68% பேர் சோசியல் மீடியா மூலமாக புதிய பீப்புளுடன் கனெக்ட் ஆகிற சான்ஸ் அதிகமா இருக்கிறதாகவும், அதனாலதான் சீட்டிங் ஈஸியா பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. மொத்தத்துல இந்தியர்களுக்கு ரொம்ப புனிதமான பாண்டிங்னு கருதப்படுற மேரேஜ் இப்போ மெல்ல மெல்ல அதோட வேல்யூவும் இம்பார்ட்டன்ஸும் குறையுதுன்னு இந்த ஸ்டடி காட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.